ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கருவேப்பிலை பொடி செய்யலான்னு இருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், மிளகு, சீரகம், பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, உப்பு எல்லாம் பொன்னிறமாக வறுத்துக்கணும். கருவேப்பிலையில் எவ்வளோ நன்மைகள்லாம் இருக்குது. முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும். பெண்களுக்கு முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணிடும். கருவேப்பிலை பொடி சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இப்போ செய்முறையை பார்க்கலாம். கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாம் பொன்வரெல்லாம் வறுத்துட்டு நல்லா பொருட்களையும் எண்ணெய் விடாமல் வறுக்கணும். கடாயில் போட்டு எண்ணெய் விடாமல் வறுத்துக்கணும். கருவேப்பிலையை நிழல்லையே காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு நாள் காய்ஞ்சாலே போதும். எல்லாத்தையுமே வறுத்துக்கணும். மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே நிழலில் காய வச்சு வச்சுருக்கேன். நல்லா பாதி காஞ்சிடுச்சு. இது கடாயில் போட்டு நல்லா வறுக்கும்போது நல்லா முறுமுறுன்னு ஸ்கிரிப் ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே மிக்ஸி ஜாருக்கு ஆறட்டன்னு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா குறப்பாக அரைச்சி வச்சுட்டு நீங்கள் நெய்யோ எண்ணெயோ எது வேணுனாலும் கலந்து சாப்பிட்லாம். கருவேப்பிலை பொடியில் நெய் கலந்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லா ஹீட் உடம்புக்காருக்கு. நெய் கலந்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லா கேட்கும். நான் போடுற பொடியெலாம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள்.